இந்த பூமியில் பல பிறவிகளாக கர்மங்கள் செய்து செய்து நாம ரொம்ப களைச்சு போயிட்டோம். அதனால நம் வேலைகளுக்கு நடுவில் இடையிடையே மனம் மற்றும் புத்தியினால் பரந்தாமம் என்ற அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும். நமது தந்தையாகிய இறைவனை சந்திக்க வேண்டும். அப்போ இங்கே உட்கார்ந்துகிட்டே ஆட்டோமேட்டிக்கலி அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டை அனுபவம் செய்ய முடியும். ஆத்மா உடலை விட்டு வெளியே போகல. ஜஸ்ட் அந்த வீட்டை நினைவு செய்யுங்கள். ஜஸ்ட் கோ ஃப்ரம் ஹியர், கோ ஹோம் அண்ட் பி வித் யோர் ஃபேமிலி. உங்களுக்கு ஆக்சுவலி அந்த கம்ஃபர்ட் அனுபவம் ஆகும். வீடுனாலே கம்ஃபர்ட் தானே. வீடுன்னா தந்தையின் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். வீடுன்னா அங்கே பியூரிட்டி இருக்கும். மெடிடேஷன் என்றால் அந்த வீட்டுக்கு போவது, தந்தையை சந்திப்பது, அவரிடம் பேசுவது, பிறகு திரும்பி வந்து நம்முடைய காரியங்களை செய்வது. இதுவே தியானம். எதுவரைக்கும் வீடு தெரியலையோ தந்தையை நினைப்பது கடினம். சரி, அவரோட எந்த மொழியில பேசுறது? எண்ணங்கள் மூலம் அன்பு என்ற மொழியில் பேச முடியும். எந்த உறவு நமக்கு வேணுமோ அந்த உறவில் பகவானை நினைவு செய்யலாம்.